வணக்கம். மீண்டும் ஒரு குருகுலம் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சியில் பொறியியல் தொழில்நுட்பவியல் பாடப்பரப்பில் அடிப்படை கட்டுமான தொழில்நுட்பம் அலகு 4 மிகுதி பகுதியை பார்க்க போகிறோம். அலகு 4 4.1 பாடப்பரப்பில் கட்டுமான பொருட்கள் தொடர்பாக பார்ப்போம். சென்ற நிகழ்ச்சியில் நாங்கள் களி, கற்கள், மணல் போன்ற விடயங்களை பார்த்தோம். இங்கு சீமெந்தை பற்றி பார்ப்போம். சீமெந்து எனப்படுவது பொதுவாக நுண்துகள்களால் ஆன பொருள் ஒன்று தூய நீருடன் சேர்க்கப்படும் பொழுது அது தனக்குள் தானே வலிமையான பிடிமானங்களை ஏற்படுத்தி அல்லது பிணைப்பினை ஏற்படுத்தி வலிமை பெறும் ஒரு செயற்பாடாகும். சீமெந்து துணிக்கைகள் நீருடன் சேர்ந்து தனக்கு தானே ஒரு பிணைப்பை ஏற்படுத்துகின்றது. இந்த செயற்பாடு சீமெந்தில் காணப்படுகிறது. பொதுவாக சீமெந்து என்பது இவ்வாறு பிணைப்பை ஏற்படுத்துகின்ற செயற்பாட்டையே குறிக்கின்றது. போர்ட்லாந்து சீமெந்தானது நிர்மாணத்துறையில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. போர்ட்லாந்து என்னும் பெயர் ஜோசப் ஆஸ்பிடின் என்னும் இங்கிலாந்து நாட்டவர்களால் அறிமுகம் செய்யப்பட்டது. ஜோசப் ஆஸ்பிடின் எனப்படும் இங்கிலாந்து நாட்டவரினால் அறிமுகம் செய்யப்பட்டது. போர்ட்லாந்து என்னும் இடத்தில் உள்ள பாறைகளின் வலிமையை ஒத்திருப்பதன் காரணமாக சீமெந்து போர்ட்லாந்து சீமெந்துடன் இது போர்ட்லாந்து என்னும் இடத்தில் உள்ள பாறைகளின் வலிமையை ஒத்திருப்பதனால் போர்ட்லாந்து சீமெந்து என அழைக்கப்படுகிறது. 1871ஆம் ஆண்டளவில் முதலாவது சீமெந்து அரைக்கும் ஆலை உற்பத்தி தொழிற்சாலை அமெரிக்காவில் ஆரம்பிக்கப்பட்டது. குடிசார் நிர்மாணவியல் தொழில்நுட்பத்தில் நிர்மாண வேலைகளில் அதிக முக்கியத்துவமான பொருளாக சீமெந்து தற்காலத்தில் உள்ளது. இந்த சீமெந்தானது நிர்மாண வேலைகளில் கூடிய பலத்தையும் நீடித்து உழைக்கும் தன்மையையும் கொடுக்கின்றது. ஆரம்ப காலங்களில் களிமண், சுண்ணாம்பு போன்றவை பிணைப்பு பொருளாக பயன்படுத்தப்பட்டன. தற்பொழுது சீமெந்தானது இவற்றிற்கு பதிலீடாக அல்லது மாற்றீடாக பயன்பாட்டில் உள்ளது. சீமெந்தின் வகைகள். பொதுவாக சீமெந்தானது சந்தையில் பல்வேறுபட்ட வகைகளில் காணப்படுகின்றன. அவை ஒவ்வொன்றும் வெவ்வேறு விதமான தேவைகள், பயன்பாடுகள் என்பவற்றிற்காக உற்பத்தி செய்யப்பட்டவை. அவை தொடர்பான அடிப்படையான விடயங்கள் எமக்கு தெரிந்திருத்தல் அவசியமாகும். சாதாரண போர்ட்லாந்து சீமெந்து, ஆர்டினரி போர்ட்லாந்து சீமெண்ட். விரைவில் அடையும் சீமெந்து, விரைவில் இறுகும் சீமெந்து, நீர் கசிவை தடுக்கும் சீமெந்து, உயர் அலுமினா சீமெந்து, சல்பேட்டு எதிர்ப்பை தடுக்கும் சீமெந்து, கட்டுமான சீமெந்து, வெள்ளை போர்ட்லாந்து சீமெந்து, நிறச்சீமெந்துகள், குறைந்த வெப்ப சீமெந்து, சிறந்த சல்பேட்டு போர்ட்லாந்து சீமெந்து. இவை சில உதாரணங்களாகும். அவற்றுள் சிலவற்றை நாங்கள் இங்கே பார்ப்போம். சாதாரண போர்ட்லாந்து சீமெந்து. இவ்வகையான சீமெந்து மிகவும் இலகுவாக எம்மால் சந்தையில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக உள்ளது. இது SLS 107 இலக்கத்தை கொண்டது. ஒப்பீட்டு ரீதியில் மலிவானது.
சாதாரண நிலைமைகளில் எல்லா வகையான வேலைகளுக்கும் ஏற்றது. பரவலாக எல்லா வகையான கான்கிரீட் வேலைகளுக்கும் பொதுவாக பயன்படுத்தப்படுகிறது. அடுத்ததாக கட்டுமான சீமெந்து. இது உற்பத்தியின் போது கிளிங்கருடன் மேலதிகமாக சிறிதளவு சுண்ணாம்பு சேர்க்கப்பட்டு உற்பத்தி செய்யப்படுகிறது. இவ்வகை சீமெந்து சாதாரண போர்ட்லாந்து சீமெந்தை விட மிகவும் மென்மையானது, வேலை செய்வதற்கும் இலகுவானது, பசை போன்ற தன்மையை தரும். இந்த வகையான சீமெந்து SLS 515 இலக்கத்தை கொண்டது. இது ஒப்பமான மேற்பரப்பை தரவல்லது, மிகவும் நுண்மையான துணிக்கைகளை கொண்டது, சுண்ணாம்பு சற்று அதிகம் சேர்க்கப்பட்டுள்ளது, பசைத்தன்மையை தரவல்லது, இதனால் ஒப்பமான மேற்பரப்பை தரவல்லது, சிறந்த பிணைப்பை ஏற்படுத்த வல்லது, இளகும் தன்மையை கொண்டது, சிறந்த நெகிழ்வு தன்மையை கொண்டது. இதன் காரணமாக சில நுட்பமான வேலைகளில் இதனை பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். கட்டுமான சீமெந்து பயன்பாட்டிற்கு அதிக நேரம் எடுக்காது, சிறந்த மேற்பரப்பு தரவல்லது என்பதனால் முடிப்பு வேலைகளில் அல்லது வர்ணப்பூச்சு வேலைகளிற்கு எமக்கு செலவு குறைவாக காணப்படும். ஏனெனில் ஒப்பமான மேற்பரப்பை தருகின்றபடியினால் அங்கு மீள ஒப்பமாக்கி அதனை பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரமும் செலவும் குறைக்கப்படுகிறது. தீந்தையை இலகுவாக பிரயோகிக்கக்கூடியதாக இருக்கும். மேலதிக சுண்ணாம்பு சேர்க்கப்படுவதன் காரணமாக மீள் வலியூட்டப்பட்ட கான்கிரீட் வேலைகள், நில கான்கிரீட் வேலைகள் போன்ற முக்கியமான கான்கிரீட் வேலைகளில் இந்த வகையான சீமெந்து பயன்படுத்தக்கூடாது. தற்காலத்தில் இந்த வகையான சீமெந்தின் உற்பத்தி தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது. அடுத்ததாக நீர்க்கசிவை தடுக்கும் சீமெந்து, வாட்டர் ப்ரூஃப் சிமெண்ட். பொதுவாக நீர் தொடும் மேற்பரப்புகளில் நீர் மற்ற பக்கம் ஊடுருவி செல்வதை தடுப்பதற்காக இவ்வகையான சீமெந்துக்கள் பயன்படுத்தப்படுகின்றன. நீர்த்தாங்கிகள், அணைக்கட்டுகள், கான்கிரீட் தள கூரைகள் போன்ற முக்கியமான பகுதிகளில் நீர் கசிவை தடுப்பதற்காக இவ்வகையான சீமெந்துக்கள் பயன்படுத்தப்படுகின்றன. குளியலறையின் உட்பகுதிகள், ஏனைய சமையலறை கூடங்களின் சில பகுதிகள் போன்றவற்றிலும் இதனை பாவிக்கலாம். போர்ட்லாந்து சீமெந்தின் நிறைக்கு 5% மேற்படாது நீர்க்கசிவை தடுக்கும் சீமெந்து சேர்க்கப்படுதல் வேண்டும். நாங்கள் கலவை உற்பத்தி செய்யும் பொழுது போர்ட்லாந்து சீமெந்தின் நிறைக்கு 5% மேற்படாத அளவில் இந்த நீர்க்கசிவு தடுப்பு சீமெந்தை நாங்கள் சேர்த்தல் வேண்டும். பொதுவாக 3 தொடக்கம் 5% வரை சேர்த்துக்கொள்ளலாம். அடுத்ததாக சீமெந்தில் காணப்படும் சில இரசாயன பொருட்கள். சாதாரண போர்ட்லாந்து சீமெந்து உற்பத்தி செய்யப்பட்டது. அதில் இந்த 4 வகையான இரசாயன பொருட்களும் காணப்படும். இவைதான் சீமெந்தின் தன்மைகள், இயல்புகளுக்கு முக்கியமானவை. முக்கல்சியம் அலுமினேட், முக்கல்சியம் சிலிக்கேட், இரிகல்சியம் சிலிக்கேட், நாட்கல்சியம் அலுமினோ பெரசைட். இவை சீமெந்தில் காணப்படுகின்ற பிரதான இரசாயன பொருட்களாகும். இவற்றின் இரசாயன குறியீடுகளும் இங்கே தரப்படுகின்றன. அவற்றின் சுருக்கமான வடிவங்களும் தரப்பட்டுள்ளன. அடுத்ததாக சீமெந்து தயாரிப்பு. இலங்கையில் சீமெந்தை உற்பத்தி செய்கின்ற தொழிற்சாலைகள் காங்கேசன்துறை,
புத்தளம், திருகோணமலை, காலி போன்ற இடங்களில் காணப்படுகின்றன. இலங்கையில் நிர்மாணிக்கப்பட்ட முதலாவது சீமெந்து ஆலை காங்கேசன்துறையில் உள்ளது. இங்கு ஆரம்ப படிமுறைகளில் இருந்து இறுதி படிமுறைகள் வரை சீமெந்து உற்பத்தி நடைபெற்றது. திருகோணமலையில் அமைந்துள்ள சீமெந்து உற்பத்தி நிலையத்தில் கிளிங்கர் இடைநிலை பொருளான கிளிங்கரை வெளி இடங்களிலிருந்து கொண்டு வந்து ஏனைய செயற்பாடுகளை இங்கே செய்து சீமெந்தை உற்பத்தி செய்கிறார்கள். புத்தளத்தில் காணப்படும் சீமெந்து தொழிற்சாலை ஆரம்பம் முதல் இறுதிப்படிமுறை வரை மேற்கொள்கின்றனர். சீமெந்து தயாரிப்பு படிமுறைகளில் 2 பிரதான முறைகள் காணப்படுகின்றன. ஒன்று ஈரமான முறை, இரண்டாவது உலர் முறை. சீமெந்து தயாரிப்பிற்கு பிரதான மூலப்பொருட்களாக சுண்ணாம்பு கற்களும் களிமண்ணும் காணப்படுகின்றன. சுண்ணாம்பு கற்கள், களிமண்கள் ஆகியவற்றை தேவையான அளவுகளில் எடுத்து, தேவையான விகிதாசாரங்களில் எடுத்து அவற்றை ஒன்று சேர்த்து நாங்கள் சீமெந்து உற்பத்திக்கு ஆரம்ப செயல்முறையை செய்கின்றோம். இங்கே சீமெந்து உற்பத்தி முறைகளில் ஈரமான முறையில் சுண்ணாம்பு கல்லும் களிமண்ணும் நன்கு கலக்கப்பட்டு அவை கூழாக்கப்பட்டு சுழலும் சூளைக்குள் பம்பிகள் மூலம் அனுப்பப்படுகின்றன. உலர் முறையில் சுண்ணாம்பு கற்களும் களிமண்ணும் தேவையான அளவுகளில் உடைக்கப்பட்டு அவை தேவையான விகிதங்களில் ஒன்று சேர்க்கப்பட்டு பந்து ஆலை என்னும் ஆலைக்குள் அனுப்பப்படுகின்றது. அங்கு அவை பந்துக்களால், இரும்பு குண்டுகளால் மோதப்பட்டு அவை மேலும் நுண் துகள்களாக மாற்றப்படுகின்றன. சீமெந்து உற்பத்தி முறையை நாங்கள் பொதுவாக பின்வருமாறு பார்க்கலாம். முதலாவதாக மூலப்பொருட்களை பெற்றுக்கொள்ளுதல். மூலப்பொருட்களை பெற்றுக்கொள்ளுதல் என்னும் பொழுது பிரதான மூலப்பொருளான சுண்ணாம்புக்கல், களி போன்றவற்றை பெற்றுக்கொள்ளுதலாகும். இரண்டாவது, பெற்றுக்கொள்ளப்பட்ட மூலப்பொருட்களை கொண்டு வந்து களஞ்சியப்படுத்தி அதனை உற்பத்திக்காக தயார் செய்தல் வேண்டும். அதில் இருக்கும் மாசுக்கள் அகற்றப்படுதல் வேண்டும். பெரிய அளவான கற்கள் உடைத்து சிறிய அளவாக மாற்றப்படுதல் வேண்டும். இவ்வாறு மூலப்பொருட்களை தயார் செய்து தேவையான வீதங்களில் கலப்பதற்கு தயாராக்குதல். மூன்றாவது, கிளிங்கராக்கம். இங்கே தேவையான விகிதாசாரத்தில் உட்செலுத்தப்படுகின்ற மூலப்பொருட்கள் உருளும் சூளையினுள் உட்செலுத்தப்படுகிறது. தன்னைத்தானே சுற்றி கொண்டிருக்கின்ற சூளையினுள் உட்செலுத்தப்படுகின்றது. இந்த சூளை கிட்டத்தட்ட 1600 பாகை செல்சியஸ் வரை வெப்பமானதாக காணப்படும். இதற்கு எரிபொருட்கள் பயன்படுத்தப்படுகின்றன. உலை எண்ணெய் பயன்படுத்தப்படுகிறது. மேலிருந்து செலுத்தப்படுகின்ற மூலப்பொருட்கள் கீழிருந்து எரிக்கப்படுகின்ற வெப்பம் அதிகமான சுடர்களில் ஊடாக நகர்த்தப்படுகிறது. இதற்கு ஏதுவாக சூளையானது நிலத்துடன் 15 பாகை சாய்வில் அமைக்கப்பட்டிருக்கும். ஆகவே மூலப்பொருட்களை கிளிங்கராக மாற்றுகின்ற செயற்பாடு கிளிங்கராக்கம் எனப்படும். சீமெந்தை அரைத்தல். பெற்றுக்கொள்ளப்பட்ட கிளிங்கர் தேவையான அளவு ஜிப்சம் சேர்க்கப்பட்டு அரைக்கப்பட்டு மிகவும் நுண்மையான துணிக்கைகளாக மாற்றப்பட்டு சீமெந்தாக பெறப்படுகிறது. இந்த செயற்பாடு சீமெந்தாக அரைத்தல் என்னும் செயற்பாடாகும். அரைக்கப்பட்ட சீமெந்தானது பட்டிகள் மூலம் எடுத்து செல்லப்பட்டு களஞ்சியப்படுத்தப்படுகின்றது அல்லது பொதியிடலுக்காக செலுத்தப்படுகிறது. அங்கே 50 கிலோகிராம் கொண்ட பைகளாக அவை பொதியிடப்பட்டு விற்பனைக்காக வெளிச்செல்கின்றது. இதுவே உற்பத்தியில் நடைபெறுகின்ற விடயங்களாகும். இதுவே தொழிற்சாலையில் நடைபெறுகின்ற விடயங்களாகும். அடுத்ததாக சீமெந்தை களஞ்சியப்படுத்தும் முறை.
சீமெந்தை நாங்கள் களஞ்சியப்படுத்தும் பொழுது சில நியமங்களை பின்பற்றுதல் வேண்டும். அவ்வாறு பேணப்படாது விட்டால் களஞ்சியப்படுத்தப்பட்ட சீமெந்து ஆனது காலநிலை வழியில் உள்ள ஈரப்பதனுடன் சேர்ந்து விரைவாக பழுதடைந்து விடும். அவ்வாறு பழுதடையுமாயின் அதன் உண்மை பலத்திலும் குறைவான பலத்தையே எங்களால் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இவ்வாறான இடர்களை தவிர்ப்பதற்காக சீமெந்தை சிறப்பான முறையில் நாங்கள் களஞ்சியப்படுத்துதல் வேண்டும். களஞ்சியமானது காலநிலைகளில் இருந்து முற்றாக பாதுகாப்பளிக்கக்கூடியதாக இருத்தல் வேண்டும். சீமெந்து அடிக்கும் பொழுது அவை இலகுவில் வெளியே எடுக்கக்கூடியதாக வழி விட்டு அடுக்கப்படுதல் வேண்டும். ஒருவர் போய் சீமெந்தை எடுத்து வெளியே கொண்டு வரக்கூடியதாக பாதை இருத்தல் வேண்டும். இதன்போது முதலாவதாக உட்கொண்டு வரப்பட்ட சீமெந்து முதலாவதாக வெளிக்கொண்டு செல்லப்படும். ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். இது களஞ்சியத்தில் பேணப்படுகின்ற ஒரு பிரதான படிமுறையாகும். உலர்ந்த மர மேடைகளை நிலத்தில் அடுக்கி அதன் மேல் சீமெந்து பைகள் அடுக்கப்படுதல் வேண்டும். பொதுவாக நிலத்திலிருந்து 150 மில்லிமீட்டர் உயரம் அளவில் மேடைகள் அமைக்கப்படுதல் வேண்டும். அவ்வாறே சீமெந்துக்கள் பைகள் ஒன்றின் மீது ஒன்று அடுக்கும் பொழுது சுவரிலிருந்து 600 மில்லிமீட்டர் அளவான இடைவெளிகள் பேணப்படுதல் வேண்டும். சீமெந்து பைகள் ஒன்றின் மீது ஒன்று அடுக்கும் பொழுது ஆகக்கூடியது 10 பைகளுக்கு மேல் அடுக்குதல் கூடாது. சீமெந்து பைகள் ஒன்றுடன் ஒன்று நெருக்கமாக அடுக்கப்படுதல் வேண்டும். ஏனெனில் சூழலில் உள்ள காற்றானது இடைவெளிகளினூடாக செல்லும் பொழுது அதன் ஈரப்பதன் காரணமாக சீமெந்துக்கள் விரைவாக பழுதடைவதை தடுப்பதற்காகும். சீமெந்துக்களை அடுக்கும் போது நாங்கள் சீமெந்து அடுக்குகளை மூடி தரப்பாலினால் அல்லது பொலித்தீனினால் கட்டி வைத்தல் வேண்டும். அடுக்கப்பட்ட சீமெந்து பொதிகள் வாரத்திற்கு ஒரு முறையேனும் மீண்டும் பிரட்டி அடுக்குதல் வேண்டும். இல்லாவிட்டால் அவை இறுகி கட்டியாகிவிடும். சிறு வேலைத்தளங்களில் அல்லது வீடுகளில் அன்றாடம் பயன்பாட்டிற்கு எங்களால் பெற்றுக்கொள்ளப்படுகின்ற சீமெந்து பைகளை நாங்கள் எவ்வாறு பாதுகாக்கலாம்? நிலத்தின் மேல் 100 மில்லிமீட்டர் அளவான உயரத்தில் ஒரு மேடை அமைத்து அதில் அடுக்கி வைக்கலாம். சீமெந்து அடுக்குகளை மூடி தரப்பாலாலோ அல்லது பொலித்தீன் பைகளாலோ அல்லது உரைப்பைகளால் கூட மூடி பாதுகாக்கலாம். அடுக்கின் மேற்பகுதி கூரை வடிவமாக அமையுமாறு அடுக்கி அவற்றை பொலித்தீனால் மூடுவதனூடாக நீர் படுமாயின் அவை வழிந்து விரைவாக வெளியே செல்லக்கூடியதாக இருக்கும். ஆகவே இவ்வாறான நுட்பங்களை பயன்படுத்தி சிறு வேலைத்தளங்களிலோ அல்லது நாளாந்தம் நாங்கள் வீடுகளிலோ சீமெந்தை பாதுகாக்கலாம். சீமெந்தின் பௌதிக இயல்புகள். சீமெந்து சில பௌதிக இயல்புகளை தன்னகத்தே கொண்டுள்ளது. ஒன்று நுண்தன்மை. முதலாவதாக நுண்தன்மை, ஃபைன்னஸ். சீமெந்து துணிக்கைகளின் அளவு. ஒவ்வொரு துணிக்கைகளும் எவ்வளவு சிறியதாக இருக்கிறதோ அவ்வளவு சிறப்பானதாகும். ஏனெனில் நீருடன் சேர்ந்து நீரேற்ற செயல்முறை நடைபெறும் பொழுது அந்த ஒவ்வொரு துணிக்கைகளும் ஒரு ஜெலி வடிவத்தில் மாறும். அந்த ஜெலி வடிவங்களே ஒன்றோடொன்று பிணைப்புகளை ஏற்படுத்தும். ஆகவே எவ்வளவு சிறிய துணிக்கைகளோ அவ்வளவு பிணைப்புகளை நாங்கள் அங்கே ஏற்படுத்துகின்றோம். ஆகவே சீமெந்து துணிக்கைகள் மிகவும் சிறியதாக இருத்தல் வேண்டும். ஒரு சிறந்த சீமெந்திற்கு அந்த பண்பு மிகவும் முக்கியமானதாகும். இரண்டாவது நீரேற்றம். நீருடன் சிறப்பான நீரேற்ற தாக்கத்தை அது அடைதல் வேண்டும். நாங்கள் முன்பு பார்த்த அந்த 4 வகையான இரசாயன மூலக்கூறுகளும் நீருடன் தாக்கமடைய ஆரம்பிக்கும். இதன் பொழுது சிறிதளவு வெப்பமும் பெறும்.
அந்த தாக்கம் அடைவதன் காரணமாகவே சீமெந்து துணிக்கைகள் ஜெல்லாக மாறுகிறது. இதுதான் நீரேற்ற தாக்கம் என்று சொல்வோம். ஆகவே சீமெந்தின் பௌதிக இயல்புகளில் நீரேற்றம் மிகவும் முக்கியமானதாகும். அமைவு காலமும் வன்மை அடைதலும். அமைவு காலம் வன்மை அடைதல். ஒரு சீமெந்தானது சீமெந்தினுள் நாங்கள் நீர் சேர்த்து அதனை கலந்து ஒரு இடத்தில் வைப்போமாக இருந்தால் குறிப்பிட்ட ஒரு நேரம் வரை அது தன் நிலையில் அப்படியே இருக்கும். இந்த காலம்தான் நாங்கள் வேலை செய்வதற்குரிய காலம். அந்த சீமெந்தை நாங்கள் வேலை செய்வதற்குரிய காலம். அதன் பின் அவர் நீரேற்ற தாக்கத்தை அடைந்து அந்த ஜெலி போன்ற உருவங்களை ஒவ்வொரு துணிக்கைகளிலும் உருவாகி பின்னர் அவர் பிணைப்புகளை ஏற்படுத்த தொடங்குவார். பிணைப்புகள் ஏற்படுத்த தொடங்கும் சந்தர்ப்பங்களில் நாங்கள் அவற்றை எடுத்து வேலை செய்வோமோ இருந்தால் அந்த பிணைப்புகள் உடைவடைந்து அந்த வலிமை குறைவடை. ஆகவே சீமெந்தின் அமைவு காலம் என்பது மிகவும் பிரதானமான ஒரு விடயம். சீமெந்தின் அமைவு காலம் சாதாரண போர்ட்லாந்து சீமெந்திற்கு முதல் 30 நிமிடங்களில் ஆரம்பிக்கும். நீர் சேர்த்து 30வது நிமிடத்தில் அமைவு காலம் ஆரம்பிக்கும். ஆகவே நாங்கள் வேலைத்தளங்களில் நீர் சேர்க்கப்பட்ட சீமெந்து கலவையை 30 நிமிடங்களுக்குள் பயன்படுத்துதல் கண்டிப்பானதாகும். பின்னர் அவை அமைக்கப்பட்ட உருவங்களிலேயே காணப்படும். அமைவு காலத்தை முதலாவது 30 நிமிடத்தை நாங்கள் ஆரம்ப அமைவு காலம் என்று சொல்வோம். பின்னர் அவை மேற்கொள்ளப்பட்ட அந்த பிணைப்புகள் மெதுமெதுவாக நீருடன் சேர்ந்து மேலும் தாக்கமடைந்து இறுகி ஒரு இறுக்கமான நிலையை அடையும். அந்த இறுக்கமான நிலையை நாங்கள் இறுதி அமைவு காலம் என்று சொல்வோம். இந்த இறுதி அமைவு காலம் சாதாரண போர்ட்லாந்து சீமெந்திற்கு 10 மணத்தியாலங்கள் ஆகும். ஆகவே அமைவு காலம் என்பது முதலாவது 30 நிமிடத்தில் ஆரம்பித்து 10வது மணத்தியாலத்தில் முடிவடையும். இந்த காலத்தில் கட்டப்பட்ட அமைப்புகளில் அதிர்வுகளோ வேறு மாற்றங்களோ உருவ அமைப்புகளில் ஏதாவது சேதங்களை ஏற்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளோ மேற்கொள்ளுதல் கூடாது. அப்பாராயின் மட்டுமே அந்த அமைப்பு மிகவும் பலம் வாய்ந்ததாக காணப்படும். அடுத்தது பலம் அல்லது உறுதி. நாங்கள் பயன்படுத்தப்பட்ட சீமெந்து பொருட்கள் பெற்றுக்கொள்கின்ற பலம். சீமெந்தின் பலம் பொதுவாக 3, 7 என குறிப்பிட்ட நாட்களுக்கு ஒரு கால் பரிசோதனை மூலம் அறிந்து கொள்ளப்படும். 28 நாட்களில் பொதுவாக சீமெந்து தனக்கு தேவையான பலத்தை பெற்றுக்கொள்ளும். அதன்பின் முடிவிலி காலம் வரை அது மெதுவாக அதிகரித்து செல்லும். ஆகவே பலம் அல்லது உறுதி என்பது சீமெந்தில் மிகவும் முக்கியமானது ஒன்றாகும். அடுத்ததாக இயைதகவு. இதுவும் சீமெந்தின் பௌதீக இயல்புகளில் பிரதானமானதாகும். அடுத்ததாக மரம், டிம்பர். நிர்மாண கட்டமைப்பு துறையில் மிகவும் நீண்ட காலமாக அதிகளவில் பரவலாக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு பொருள் மரமாகும். இது இயற்கையிலிருந்து பெற்றுக்கொள்ளப்படுகிறது. இயற்கையிலிருந்து பெற்றுக்கொள்ளப்படுவதனால் அவை ஒரு முறை அற்ற விதத்தில் விரைவாக அழிவடைந்து செல்லும் ஒரு வளமாகவும் காணப்படுகிறது. இயற்கை சூழலிலிருந்து இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மூலப்பொருளாகும். கட்டிட நிர்மாணத்துறையில் பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களிலும் மரத்தின் பயன்பாடு காணப்படுகிறது. கட்டிட நிர்மாணத்துறையில் பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களிலும் மரத்தின் பயன்பாடு காணப்படுகிறது. தளபாடங்கள் உற்பத்தி, கூரை அமைப்புகள், கதவு ஜன்னல்கள் அமைத்தல், சுவர்கள் அமைத்தல், முடிப்புகளை ஏற்படுத்துதல், சுவர்களுக்கு மேல் முடிப்புகளை ஏற்படுத்துதல், தரைகள் அமைத்தல், பாவு வேலைகள் அமைத்தல், சீலிங், பாவு வேலைகள் எனப்படுவது சீலிங், பாவு வேலைகள் அமைத்தல் போன்றவற்றில் அதிக அளவில் பயன்படுத்தப்படுகிறது. இவற்றை விட பாலங்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது. இவ்வளவு மட்டுப்படுத்த வளமாக இருக்கின்ற இந்த மரம் மிகவும் அதிக அளவில் குடிசார் எந்திரவியலில் அல்லது தொழில்நுட்ப பிரயோகத்தில் காணப்படுகிறது.
பிரதானமாக மரங்களை நாங்கள் 2 வகையாக வகைப்படுத்தலாம். இங்கே பாருங்கள். ஒன்று இயற்கையான அரிமரம் அல்லது இயற்கையான மரம். இரண்டாவது செயற்கையான மரம் அல்லது செயற்கையான அரிமரம். இயற்கையான அரிமரம் எனப்படும் பொழுது சூழலிலிருந்து பெற்றுக்கொள்ளப்படுகின்ற மரமானது எந்த விதமான மாற்றங்களையும் மேற்கொள்ளாது பயன்படுத்துகின்ற ஒரு நியமமாகும், பயன்படுத்துகின்ற ஒரு நிலைமையாகும். அதாவது இயற்கை சூழலிலிருந்து பெறப்படுகின்ற அரிமரத்தில் மாற்றங்கள் எதனையும் செய்யாது பயன்படுத்தும் மரம் அரிமரங்கள் இயற்கையான அரிமரங்கள் எனப்படும். செயற்கையான அரிமரங்கள் நாங்கள் பெற்றுக்கொள்கின்ற மரங்களில் வேறு பொருட்களையும் சேர்த்து ஏதாவது மாற்றங்களை ஏற்படுத்தி அதனை பயன்படுத்துவோமாயின் அதனை செயற்கையான அரிமரங்கள் என்பர். அதனை செயற்கையான அரிமரங்கள் எனலாம். இவை இரசாயன பொருட்கள், பிசின் வகைகள் அல்லது வேறு வகையான பொருட்கள் என்பவற்றின் மூலம் நாங்கள் மாற்றங்களை ஏற்படுத்தலாம். பிரதானமாக நாங்கள் மரங்களை 2 வகையாக வகைப்படுத்தலாம். ஒன்று இயற்கையான அரிமரம், செயற்கையான அரிமரம். இயற்கையான அரிமரம் எனப்படும் பொழுது இயற்கை சூழலிலிருந்து புறப்படும் அரிமரத்தில் மாற்றங்கள் எதனையும் மேற்கொள்ளாது பயன்படுத்தப்படும் அரிமரங்கள் இயற்கையான அரிமரங்கள் எனப்படும். நாங்கள் மரத்தை எடுத்து அதனை தேவையான அளவுகளில் வெட்டி கூரை வேலைகளில் பயன்படுத்துகிறோம். இது இயற்கையான அரிமரங்கள். செயற்கையான அரிமரங்கள் தரம், நீடித்த பயன்பாடு போன்ற எமது நோக்கங்கள் சிலவற்றை அடைவதற்காக மரங்களை மேம்படுத்தல் செயற்பாடுகளுக்கு உட்படுத்தி மரங்களின் தன்மையில் மாற்றங்களை ஏற்படுத்தி அதனை வேறு வகையில் தயார்படுத்தி பயன்படுத்துகின்ற மரங்களை நாங்கள் செயற்கையான அரிமரங்கள் என சொல்லலாம். இங்கு பல்வேறுபட்ட இரசாயன சேர்வைகள், பிசின்கள் போன்ற பல்வேறு பொருட்களை மரங்களுடன் சேர்த்து நாங்கள் அமைப்புகளில் மாற்றங்களை மேற்கொள்கின்றோம். இங்கே பாருங்கள், ஒரு மரத்தின் குறுக்குவெட்டு முக தோற்றம் உங்களுக்கு தரப்பட்டுள்ளது. இந்த குறுக்குவெட்டு முக தோற்றத்தின் பிரதான பகுதிகள் சிலது குறித்து காட்டப்பட்டுள்ளன. இங்கே ஒரு மரத்தின் நடுவில் மைய விளியம் காணப்படும். மரத்தின் நடுப்பகுதியில் காணப்படுவது மைய விளியம் எனப்படும். இந்த மைய விளியத்தை சுற்றி மெதுமெதுவாக குறிப்பிட்ட தூரத்தில் வளையங்களாக காணப்படும் ஒரு அமைப்பு உண்டு. இதனை நாங்கள் ஆண்டு வளையங்கள் என்று சொல்வோம். இந்த ஆண்டு வளையங்களுக்கு செங்குத்தாக நரம்புகள் காணப்படும். இந்த நரம்புகளே மையத்திற்கும் வெளிப்புற பட்டைகளுக்கும் இடையிலான உணவு கடத்தல் செயற்பாட்டை மேற்கொள்கின்றது. மையத்தின் நடுப்பகுதியிலிருந்து வெளிநோக்கி செல்லும் பொழுது வன்மரம், சோற்றி மரம் அல்லது மென்மரம் காணப்படும். பட்டையை எடுத்துக்கொண்டால் பட்டை வெளிப்பட்டை, உட்பட்டை என காணப்படுகின்றது. வெளிப்பட்டை இறந்த கலங்களாலும் உட்பட்டை உயிருள்ள கலங்களாலும் காணப்படும். இவை உணவு கடத்தலுக்கு பயன்படுகின்றது. ஆக ஒரு மரத்தின் குறுக்குவெட்டு தோற்றம் இதுவாகும். பட்டை மரத்தை பாதுகாக்கும் ஒரு பகுதியாகும். இதன் உட்பட்டை ஆண்டு வளையங்கள் உருவாகுவதற்கு உதவி புரிகின்றன. இலைகள் இருந்து தயாரிக்கப்படுகின்ற உணவுகளை வேர்களுக்கு கொண்டு செல்வதற்கு பயன்படுகிறது. மரத்தினுடைய ஈரலிப்பு தன்மையை பாதுகாக்கின்றது. அத்துடன் மரத்திற்கு தேவையான உறுதியையும் வழங்குகிறது. வன்மரம் முற்றிய மரப்பகுதியை நாங்கள் வன்மரம் என்று சொல்வோம். இந்த மரப்பகுதியே எமக்கு தேவையான வேலைகளை செய்வதற்கு ஏற்ற பகுதியாகும். மரத்திலிருந்து வெளிநோக்கி மரத்தின் மையப்பகுதியிலிருந்து வெளிநோக்கி படிப்படியாக
படிப்படியாக வைரமடைந்து கொண்டு செல்லும். இது கடும் நிறத்தை உடைய பகுதியாகவும் காணப்படும். சோற்றி சோற்றி எனப்படுவது மரத்தின் முற்றாத பகுதிகளை குறிக்கும். இது பொதுவாக மரத்தின் நடுவில் வெண்ணிறமாக காணப்படலாம். காலப்போக்கில் இது வெண்மரமாக மாறும். இந்த பகுதிகளில் இலகுவில் வண்டுகள் பூச்சிகள் தாக்கம் செய்யக்கூடியது. இது பிரதானமான அமைப்பு வேலைகளுக்கு பெரிதும் விரும்பப்படுவது இல்லை. மைய விளையம் மரக்குற்றியின் நடுப்பகுதியிலேயே காணப்படுகிறது. ஆரம்பத்தில் இதன் மூலமே மரம் உணவை கடத்துகிறது. வேலை செய்வதற்கு இது பொருத்தமான பகுதி அல்ல. ஆண்டு வளையம் அல்லது வளர்ச்சி வளையம் மையத்தை சுற்றி அண்ணளவாக சமாந்தரமாக இந்த ஆண்டு வளையம் காணப்படும். இதன் மூலம் வருடந்தோறும் ஏற்படும் வளர்ச்சிகள் பற்றி அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். வசந்த காலம், இளவேனிற்காலம் என காலங்கள் மாறுகின்ற பகுதிகளில் வளர்கின்ற மரங்களில் இந்த ஆண்டு வளையங்களை நாங்கள் தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக மரத்தின் வளர்ச்சி. மரத்தின் வளர்ச்சி நாங்கள் 2 வகைகளில் பார்க்கலாம். ஒன்று அகவளர் விருட்சம். அகம் என்பது உள்நோக்கி வளர்கின்ற விருட்சம். 2வது புறவளர் விருட்சம், வெளிநோக்கி வளர்கின்ற விருட்சம். மரங்கள் வளர்ச்சி அடையும் பொழுது அதன் அமைப்பு உள்நோக்கி வளர்ச்சி அடைவதாகவோ அல்லது வெளிநோக்கி வளர்ச்சி அடைவதாகவோ காணப்படலாம். இதன் அடிப்படையிலேயே இவ்வாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளது. பொதுவாக அகவளர் விருட்சங்கள் என ஒரு வித்திலை தாவரங்களையே நாங்கள் சொல்லலாம். புறவளர் விருட்சம் என இருவித்திலை தாவரங்களை சொல்லலாம். மரத்தின் அமைப்பு. மரத்தின் அமைப்பு அதன் அடர்த்தியின் அடிப்படையில் 2 வகையாக பிரிக்கப்படும். ஒன்று வெண்மரம், மற்றது மென்மரம். அடர்த்தி கூடும் பொழுது அவற்றிற்கிடையான நார்களின் செறிவு கூடுகிறது. அவற்றிற்கிடையான பிணைப்பு அதிகரிக்கின்றது. அவற்றிற்கிடையான இடைவெளிகள் குறைகின்றன. இதனால் மரம் மிகவும் வன்மையானதாக காணப்படுகிறது. அடர்த்தி குறையும் பொழுது அவற்றிற்கிடையே இடைவெளிகள் காணப்படுகின்றன. அந்த இடைவெளிகள் காரணமாக அவற்றின் பலம் குறைவாக காணப்படும். அவ்வாறான பகுதிகள் மென்மரமாக காணப்படும். அடுத்ததாக மரத்தின் வலிமை. வலிமை என்பது ஏதாவது ஒரு விசையை அல்லது பல்வேறு விசைகளை நாங்கள் வெளிப்பகுதிகளில் இருந்து செலுத்தும் பொழுது அந்த விசையை பருமனோ அல்லது அதன் வடிவமோ மாற்றங்களை ஏற்படுத்தாது. பருமனில் மாற்றம் இருக்கக்கூடாது, அதன் வடிவத்தில் மாற்றம் இருக்காமல் ஏற்றுக்கொள்கின்ற அல்லது தாங்குகின்ற தன்மை வலிமை எனப்படும். அரிமரத்தில் பொதுவாக அடர்த்தி அதிகரிக்கப்பட்ட பகுதிகள் அதிக வலிமையை தாங்கும் பகுதிகளாக கொள்ளலாம். சாதாரணமாக மரத்தின் வலிமையை 4 வகைகளில் நாங்கள் பார்க்கலாம். ஒன்று நெருக்கு வலிமை, இழுவை வலிமை, கொய்வு வலிமை, கூனல் வலிமை. இப்போ நெருக்கத்திற்கு எதிராக அது செயற்படுகின்ற வலிமை, அது கொடுக்கின்ற வலிமை முதலாவதாகும். இழுவைக்கு எதிராக அது செயற்படுகின்ற வலிமை 2வதாகும். கொய்வு மற்றும் கூனலுக்கு எதிராக செயற்படுகின்றது ஏனையவையாகும். ஆகவே மரத்தின் வலிமை மொத்தமாக 4 பிரதான வகைகளுக்குள் உள்ளடக்கப்படுகின்றன. மரங்களை பலகைகளாக அரியும் முறை. நாங்கள் ஒரு வெட்டு மரத் துண்டத்தை எவ்வாறு பலகையாக மாற்றுகின்றோம், எமது தேவை, எமது நோக்கம் என்பவற்றிற்கு ஏற்ப நாங்கள் பலகைகளாக மாற்றுகின்ற செயல்முறையாகும். இது பொதுவாக 4 முறைகளில் மேற்கொள்ளப்படுகின்றன. சாதாரண அரிதல் முறை. இங்கே மரமானது
மரக்குற்றியை அவ்வாறு இருக்கிற மாதிரியே வைத்து அதை தேவையான அளவுகளில் பலகைகளாக அரியும் முறையே சாதாரண அரிதல் முறையாகும். இங்கு வேறெந்த செயற்பாடுகளும் மேற்கொள்ளப்படுவதில்லை. இவ்வாறு பெறப்படும் மரங்கள் ஒரே அளவான மரப்பலகைகளாக அரியக்கூடியதாக காணப்படும். இவ்வாறான இந்த அரிதல் முறையில் தேவையற்ற வீண் விரயங்கள் குறைக்கப்படுகின்றது. ஏனெனில் எல்லா பலகைகளும் ஒரே அளவில் முழு மரத்திலும் அரியப்படுகின்றது. சோற்றி பகுதிகளில் காணப்படும் பலகை பகுதி பலம் தாங்கக்கூடிய வேலைகளுக்கு பயன்படுத்துவதை தவிர்த்தல் வேண்டும். இவ்வாறு அறியும் பொழுது சோற்றி பகுதிகளில் வருகின்ற பலகைகள் முக்கியமான வேலைகளிற்கு பயன்படுத்துவதை தவிர்த்தல் வேண்டும். இந்த முறையில் மத்திய பகுதியில் காணப்படும் பலகையானது சோற்றித்தன்மை வாய்ந்ததாக காணப்படும். இதன் காரணமாக முக்கியமான அமைப்பு வேலைகளுக்கு இது பொருத்தப்பாடானதாக காணப்பட மாட்டாது. அடுத்ததாக தொடுகை அல்லது தொடலி முறை. இங்கு ஆண்டு வளையங்களுக்கு தொடலியாக செல்லக்கூடியதாக பலகைகள் வெட்டப்படும். இது ஒரு சிறப்பான முறையாக கொள்ளப்படுகிறது. சீரற்ற தடிப்புகளை உடைய பலகைகள் இங்கு வெட்டப்படலாம். அதிக அமுக்க விசையை தாங்கக்கூடிய பலகைகளை நாங்கள் இங்கே பெற்றுக்கொள்கின்றோம். மாடித்தளங்கள், படிகள், பாலங்கள் போன்ற கட்டமைப்பு வேலைகளிற்கு இவ்வகையாக அறியப்படும் மரங்களே சிறப்பானவையாகும். அடுத்ததாக ஆரை அறிதல் முறை. ஒரு மரத்துண்டத்தை 4ஆக பிரித்து ஆரை வளையத்தில் அறியும் முறையாகும். 4ஆக பிரித்து ஆரை முறையில் அறியும் முறையாகும். இங்கு ஆண்டு வளையங்களுக்கு செங்குத்தாக நரம்புகளுக்கு சமாந்தரமாக பலகைகள் அறியப்படுகின்றன. இம்முறையில் அதிகம் கழிவுகள் ஏற்படாது. எனினும் பலகையின் அளவு ஓரளவு சிறிதாகவே பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக கால்வாசி துண்டு முறை. இம்முறை அதிகளவில் பயன்பாட்டில் இல்லை. எனினும் இம்முறையில் நாங்கள் மரங்களை வெட்டி பெற்றுக்கொள்வோமாயின் அதில் வீண் விரயங்களை ஓரளவு தவிர்த்து கொள்ளலாம். அடுத்ததாக மரங்களில் ஏற்படும் குறைபாடுகள். பிரதானமாக மரங்களில் ஏற்படும் குறைபாடுகளை நாங்கள் 3 வகைகளுக்குள் உட்படுத்தலாம். ஒன்று, இயற்கை விசைகளால் ஏற்படும் குறைபாடுகள். இரண்டாவது, பதப்படுத்தும் போது அல்லது மாற்றீடு செய்யும் போது ஏற்படும் குறைபாடுகள். இறுதியாக பூச்சிகள், பங்கசுக்களால் ஏற்படும் குறைபாடுகள். மரங்களில் ஏற்படும் குறைபாடுகள் அனைத்தும் இந்த 3 பிரிவுகளில் உள்ளடக்கப்படலாம். இயற்கை விசைகளால் ஏற்படும் குறைபாடுகள். இங்கே பாருங்கள். இயற்கை விசைகளால் கணுக்கள், அலறல்கள், காற்று வெடிப்புகள், மேற்பதிவுகள் ஏற்படுகின்றன. இவ்வாறான குறைபாடுகள் இயற்கை விசைகளால் ஏற்படுகின்றன. பதப்படுத்தும் போது அல்லது மாற்றீடு செய்யும் போது சில குறைபாடுகள் ஏற்படுகின்றன. திருகுதல் அல்லது முருகுதல் என்று சொல்வோம். அது கிண்ண வடிவ வளைவு, இப்படி கோலி கிண்ண வடிவமாக வளைதல், வில் வடிவமாக வளைதல், நீள் வளைவு. அடுத்ததாக நெருக்கல் முறிவு. இவை அனைத்தும் பதப்படுத்தலின் போது அல்லது மாற்றீடு செய்யும் போது ஏற்படும் குறைபாடுகளாகும். பூச்சிகள் மற்றும் பங்கசுக்களால் ஏற்படும் குறைபாடுகள். மர மேற்பரப்புகளில் படிவுகளாக ஏற்படும் பங்கசு படிவுகள்.
அது வெண்ணிறமாகவோ அல்லது சாம்பல் நிறமாகவோ ஏற்படலாம். உளுத்தல் என்னும் செயற்பாடு பூச்சிகள் நுண்ணுயிர்களால் ஏற்படும் செயற்பாடாகும். இங்கு உளுத்தல் எனப்படுவது 2 வகையாக மேலும் பார்க்கலாம். ஒன்று ஈர உளுத்தல், மற்றது உலர் உளுத்தல். ஈர உளுத்தல் எனப்படுவது ஈர நிலையில் காணப்படும் மரங்களில் ஏற்படும் பாதிப்பாகும். உலர் உளுத்தல் எனப்படுவது உலர் நிலையில் காணப்படுகின்ற மரங்களில் ஏற்படும் பூச்சி தாக்கங்களாகும். அடுத்ததாக மரங்களை பதப்படுத்துதல். மரங்களை சேதம் விளைவிப்பதில் இருந்து அல்லது சேதங்கள் ஏற்படாத வண்ணம் அல்லது சேதங்களை இழிவாக்குவதற்கு அதன் நீரடக்கத்தை குறைக்கும் செயல்முறை அரிமரங்களை பதப்படுத்துதல் எனப்படும். மரத்தின் நீரடக்கத்தை நாங்கள் குறைத்து வைத்து பேணும் முறையே இந்த செயல்முறையாகும். பொதுவாக நிர்மாணிப்பில் பயன்படுத்தப்படும் அரிமரங்கள் 20% அளவிற்கு குறைந்த நீர் உள்ளடக்கத்தை கொண்டிருத்தல் சிறப்பானதாகும். பதப்படுத்தலின் அவசியம். அரிமரம் சேதமடைவதை அழிவுறுவதை கட்டுப்படுத்துவதற்காக. அரிமரங்கள் சுருங்குதலையும் விரிவதையும் தவிர்ப்பதற்காக. அரிமரங்களில் ஏற்படும் சுருக்கம் அல்லது விரிவை தடுப்பதற்காக. அரிமரத்தில் உயிரினங்களின் தொழிற்பாட்டினால் ஏற்படும் சேதங்களை தவிர்ப்பதற்காக. அரிமரங்களை இலகுவாக கொண்டு செல்வதை எளிதாக்குவதற்காக. அரிமரம் கொண்டு செல்லலை எளிதாக்குவதற்காக. பொறிகள் மூலம் அரிமரத்தை கையாள்வதை இலகுவாக்க. அரிமர நற்காப்பு நடவடிக்கைகளை இலகுவாக்க. நாங்கள் அரிமரத்தை பாதுகாக்கின்ற செயற்பாட்டை இலகுவாக்குவதற்கு பதப்படுத்துதல் முக்கியமானதாகும். அரிமரத்தின் வலிமையை அதிகரிப்பதற்காக. அரிமரத்தின் நேர்த்தியான முடிப்பு வேலைகளை மேற்கொள்வதை இலகுவாக செய்வதற்கும் இந்த பதப்படுத்தல் மிகவும் முக்கியமாக தேவைப்படுகிறது. மரங்களை பதப்படுத்தும் முறைகள். இந்த முறைகளை நாங்கள் 2 வகைகளில் பார்க்கலாம். ஒன்று இயற்கையான முறை, மற்றது செயற்கையான முறை அல்லது பொறிமுறை. இயற்கையான முறை எனப்படுவது வழியில் உலர்த்துதல். இயற்கையான முறையில் மரம் பதனிடப்படும் ஒரு முறையினை இங்கே பார்க்கலாம். இயல்பான வெப்பநிலை அல்லது ஈரப்பதன் ஆகியவற்றின் கீழ் அரிமரத்தை நிழலான ஓரிடத்தில் அடுக்கி நீர் வெளியேற இடமளிக்கும் முறையே இந்த முறை ஆகும். இச்செயல்முறையானது பொதுவாக இடம்பெறுவதனால் பதப்படுத்துவதற்கு நீண்ட நாட்கள் எடுக்கும். இச்செயல்முறையானது மெதுவாக இடம்பெறுவதனால் பதப்படுத்துவதற்கு நீண்ட நாட்கள் எடுக்கும். இது ஒரு செலவு குறைந்த முறையும் ஆகும். உஷ்ணவலய பகுதிகளில் இந்த முறை சிறப்பாக மேற்கொள்ள முடிகிறது. இம்முறையில் அரிமரத்தை நாங்கள் இடைவெளி விட்டு ஒன்றின் மீது ஒன்று அடுக்கி இயல்பான காற்றோட்டத்தில் பேணுவது கைக்கொள்ளப்படுகின்ற ஒரு முறையாகும். இம்முறையில் அரிமரத்தின் நீர அடக்க சதவீதம் 20 முதல் 28% வரை குறைவடைகிறது. இந்த முறையில் அரிந்த மரங்களையும் அரியாத மரங்களையும் பதப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக செயற்கை முறை அல்லது பொறிமுறை மூலம் மரங்களை பதப்படுத்துதல். இம்முறையில் கனல் அடுப்பில் உலர்த்துவதன் மூலம் பதப்படுத்தலாம். இரசாயன பொருட்களை பாவிப்பதன் மூலம் பதப்படுத்தலாம். நீராவி மூலம் பதப்படுத்தலாம். மின்சக்தி மூலம் பதப்படுத்தலாம். ரேடியோ மீடுரன் மூலம் பதப்படுத்தலாம். வெற்றிட முறை மூலம் பதப்படுத்தலாம்.
இங்கு கனல் அடுப்பின் மூலம் பதப்படுத்தும் முறையாகும். எங்களது சூரிய வெப்பத்தை ஒரு பொலித்தீன் மீது விழுத்தி அந்த கட் பண்ணுங்க. இங்கே கனல் அடுப்பின் மூலம் எவ்வாறு மரங்களை பதப்படுத்தலாம் என்ற விடயம் காண்பிக்கப்படுகிறது. அடுத்ததாக நியம கனல் அடுப்பு. இது ஒரு இயந்திர உபகரணத்தினூடாக மேற்கொள்ளப்படுகிறது. இங்கு இயந்திரங்களை பயன்படுத்தி வெப்ப காற்று செலுத்தப்படுகிறது. அதனையும் இங்கே பார்க்கலாம். இரசாயன பொருட்கள் மூலம் பதப்படுத்துதல், நீராவி அல்லது வெப்ப காற்று மூலம் பதப்படுத்துதல், மின்சக்தி மூலம் பதப்படுத்துதல், ரேடியோ மீடுரன் மூலம் பதப்படுத்தும் முறை. அடுத்ததாக மரப்பாதுகாப்பு முறைகள். மரப்பாதுகாப்பு என்பது மரங்களை பூச்சிகள் மற்றும் பங்கசுக்களில் இருந்து சேதம் ஏற்படாதவாறு பாதுகாக்கும் முறையாகும். இது 2 வகைகளில் மேற்கொள்ளப்படலாம். ஒன்று பாரம்பரிய முறையில் பாதுகாத்தல், இரண்டாவது இரசாயன பதார்த்தங்களை பயன்படுத்தி பாதுகாத்தல். பாரம்பரிய முறையினை பயன்படுத்தி பாதுகாத்தல். ஒன்று சேற்றில் புதைத்தல், இரண்டாவது நெருப்பில் வாட்டி பதப்படுத்துதல், மூன்றாவது எரித்தல், நாலாவது அவித்தல். இந்த 4 முறைகளிலும் மரங்களை பாதுகாக்கலாம். அடுத்ததாக இரசாயன பதார்த்தங்களை பயன்படுத்தி பாதுகாத்தல். முதலாவது பூச்சு முறை, இரண்டாவது குளிப்பாட்டல் முறை, மூன்றாவது அமிழ்த்துதல். இரசாயன பதார்த்தங்களுக்குள் மரங்களை அமிழ்த்தி பேணி அமிழ்த்துவதன் மூலம் இரசாயன பதார்த்தங்களை மரத்துடன் சேர்த்தல். நாலாவது அமுக்கத்திற்கு உள்ளாக்குதல். இந்த 4 முறைகளில் இரசாயன பதார்த்தங்களை மரத்துக்கு பிரயோகிக்கலாம். அடுத்ததாக மரங்களை வகைப்படுத்துதல். மரங்களின் நீண்டகால பாவனையின் அடிப்படையில் மரங்கள் பல பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது. அரிமர வகை தாவர இனங்கள் அதன் அடர்த்தி 160 முதல் 1250 kg/m³ ஆக வேறுபடுகிறது. இந்த வகுப்பாக்க செயற்பாட்டை இலங்கையில் இலங்கை அரசாங்க மர கூட்டுத்தாபனம் மேற்கொள்கிறது. மர வகைகள். அரசாங்க மர கூட்டுத்தாபனத்தால் வகைப்படுத்தப்பட்டுள்ள மர வகைகள் பின்வருமாறு. முதலாவது அதிகூடிய ஆடம்பர தரம். இந்த வகையில் தேக்கு, கருங்காலி, மருது போன்ற மரங்கள் உள்ளடக்கப்படுகின்றன. இரண்டாவது ஆடம்பர தரம். இந்த வகையில் முதிரை, காட்டாமணக்கு, மலைவேம்பு போன்ற மரங்கள் உள்ளடக்கப்படுகின்றன. அடுத்ததாக விசேட உயர்தரம். இந்த வகையில் வேம்பு, சமண்டலை, கல்மில்லா போன்ற மரங்கள் உள்ளடக்கப்படுகின்றன. விசேட தரம். இந்த வகையில் கொரா, நாவல், பூவரசு, பாலை, ராண போன்ற மரங்கள் உள்ளடக்கப்படுகின்றன. முதல் வகுப்பு மரங்கள். இதில் இலுப்பை, புலி, வாகை போன்ற மரங்கள் உள்ளடக்கப்படுகின்றன. இரண்டாம் வகுப்பு மரங்கள். இதில் பனை, கினிசப்பு போன்ற மரங்கள் உள்ளடக்கப்படுகின்றன. மூன்றாம் வகுப்பு மரங்கள். இதில் தென்னை, மா, ரப்பர், யாவரணை போன்ற மரங்கள் உள்ளடக்கப்படுகின்றன. இவ்வாறு மரக்கூட்டுத்தாபனத்தால் மரங்கள் வகைப்படுத்தப்பட்டுள்ளன. இங்கே அதி ஆடம்பர வகுப்பு மரங்கள் கட்டிட நிர்மாணத்துறையில் மிகவும் ஆடம்பரமான நிர்மாணிப்பு நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தப்படுகிறது. அடுத்ததாக தீந்தை, பெயிண்ட்ஸ். நிர்மாணத்துறையில் நிர்மாணிப்புகளின் பாதுகாப்பிற்கு, மரங்கள் மரத்தளபாடங்களின் பாதுகாப்பிற்கு, அதன் அழகினை மேலும் மெருகூட்டுவதற்கு நாங்கள் தீந்தையை பயன்படுத்துகிறோம். பல்வேறு வகையான காலநிலைகள், பூச்சிகள்,
போன்றவற்றிலிருந்து பாதுகாப்பதற்கு தீந்தைகள் எமக்கு உதவுகின்றன. தீந்தையின் பிரதான கூறுகள். தீந்தையின் பிரதான கூறுகள் 5 வகையில் பார்க்கலாம். முதலாவது அடிப்படை பொருட்கள். இது செவ்வியத்தூள், வெள்ளியத்தூள், நாக ஒட்சைட்டு தூள் போன்றவையாகும். வாகினி அல்லது வாகனம். இது ஆளி விதை எண்ணெய் மூலம் கலப்பதன் மூலம் மேற்கொள்ளப்படுகிறது. வாகினி அல்லது வாகனம், இதற்கு ஆளி விதை எண்ணெய் பயன்படுத்தப்படுகிறது. கரைப்பான். இது தின்னர், தேர்பன்டைன் அல்லது ஆல்கஹால் போன்ற பொருட்கள் கலக்கப்படுகின்றன. விரைவாக தீந்தையை உலர்த்துவதற்கு உலர்த்திகள் தேவைப்படுகின்றன. இந்த உலர்த்தியாக விர்தாஜ் என்னும் பொருள் பயன்படுத்தப்படுகிறது. நிறமிகள். தீந்தைக்கு தேவையான நிறங்களை எடுப்பதற்கு சிவப்பு காவி, நீலக்காவி, கருப்பு காவி போன்ற இரசாயன பொருட்கள் பயன்படுத்தப்படுகின்றன. சிறந்த தீந்தையின் குணாம்சங்கள். நாங்கள் பயன்படுத்துகின்ற தீந்தையானது சிறப்பான செயற்படுதகவை தர வேண்டுமாயின் பின்வரும் குணாதிசயங்களை அது கொண்டிருத்தல் வேண்டும். உயர்ந்த மூடுதிறனை கொண்டதாக காணப்படுதல் வேண்டும். சிறப்பான பரவுகையை கொண்டதாக காணப்படுதல் வேண்டும். விரைவாக காயும் தன்மையை கொண்டதாக காணப்படுதல் வேண்டும். தீந்தை பூசுபவர்களுக்கும் அங்கு வாழ்பவர்களுக்கும் எதுவித பாதிப்பையும் ஏற்படுத்தாததாக இருக்க வேண்டும். சூழலை மாசுபடுத்தாத இயல்பினை கொண்டதாக காணப்படுதல் வேண்டும். அழகான கவரக்கூடிய தன்மையை உடையதாக காணப்படுதல் வேண்டும். அடுத்ததாக தீந்தை பூசுதல். புதிய மேற்பரப்புகள் எனின் முதலில் ஆரம்ப பூச்சு பூசப்படுதல் வேண்டும். பின்னர் கீழ்ப்பூச்சு பூசப்படும். அதன் பின்னர் முடிவு பூச்சு பூசப்படும். இவ்வாறு 3 முறைகளில் தீந்தை பூசப்படும். இவ்வாறு 3 படிமுறைகளில் தீந்தை பூசப்படும். தீந்தை பூசும் முறைகள். தீந்தை பிரயோகிக்கும் பொழுது தூரிகையை பயன்படுத்தி பிரயோகிக்கலாம், அல்லது உருளைகளை பயன்படுத்தி பிரயோகிக்கலாம், அல்லது விசிறல் மூலம் பிரயோகிக்கலாம். இந்த 3 முறைகளில் தீந்தையை நாங்கள் பிரயோகிக்கலாம். நாங்கள் பிரயோகித்த தீந்தை மேற்பரப்பில் சில குறைபாடுகள் காணப்படலாம். அது தீந்தை வெடித்தல் அல்லது உடைதல். தீந்தை பூசப்பட்ட மேற்பரப்புகளில் வெடிப்புகள் அல்லது பொறுக்குகள் அல்லது உடைதல்கள், சிதறல்கள் காணப்படுதல். 2வது பிளம்புகள் அல்லது குமிழிகள் அல்லது திரட்சிகள் காணப்படுதல். தீந்தை மேற்பரப்பில் குமிழிகள் அல்லது திரட்சிகள், பிளம்புகள் காணப்படுதல். 3வது கொப்புளங்கள் காணப்படுதல். 4வது மங்குதல். பூசப்பட்ட தீந்தையானது விரைவாக அதன் நிறத்தை இழந்து மங்கிச் செல்லும் தன்மை. இவ்வாறு தீந்தையில் காணப்படும் குறைபாடுகள் அமைகின்றது. மீண்டும் ஒரு குருகுலம் நிகழ்ச்சியினூடாக சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.